பொங்கல் விழாவையொட்டி திருச்சி பள்ளப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. தகவல்களோடு செய்தியாளர் பிருந்தா இணைந்திருக்கிறார். பிருந்தா, பள்ளப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. எவ்வளவு காளைகள் பங்கேற்றிருக்கிறது, எவ்வளவு வீரர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க, என்ன விவரம்? ஆனந்தி, திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவிற்கு உட்பட்ட அழுந்தூரை அடுத்த பள்ளப்பட்டி கிராமத்தில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஏறு தழுவுதல் எனப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமிழுடன் முரட்டி வரும் காளைகளா, அதை புறமுடன் முரள வைக்கும் காளையர்களா என வானிலை இங்கு குளுமையாக இருந்த போதிலும் ஜல்லிக்கட்டு களம் சூடுபிடித்திருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து 700 காளைகள், 300 காளையர்கள் என இங்கு ஜல்லிக்கட்டு களம் மிகவும் சூடுபிடித்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு காளைகளையும் அடக்குவதற்கு வீரர்கள் தங்களுடைய திறமையை காட்டி வருகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். 6 சுற்றுகளாக நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கும் காளையர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக சைக்கிள், டிரெஸ்ஸிங் டேபிள், கிரைண்டர், குக்கர், ரொக்க பரிசு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. கட்டவிழ்த்து வரும் காளையர்களா, அதை கட்டி தழுவி வெற்றி வாகை சூட போகும் காளையர்களா என திருச்சி மாவட்டம் பள்ளப்பட்டியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியின் களம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிருந்தா. திருச்சி பள்ளப்பட்டி கிராமத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரலையில் பார்ப்போம். செங்குருதி மணி தொட்டுப்பாரு வீரர் காலையில முதல்ல பிடிச்சுப்பாரு. தம்பி, நீ என்ன மாடு பிடிக்கிறது, என்ன பண்ண எல்லா மாதிரி ஒதுக்கிட்டு இருக்காரு, மறந்து போறது. எம்எஸ்ஆர் முனியப்பன் திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக சிறப்பு ரொக்க பரிசு மங்கள் தேர்படி தொழில் பேர் கணேசர் கருப்பை வழக்கம் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் செங்குருதி மணி ராகிபதி நினைவு மாடுப்பா. புரிஞ்சுப்பாரு, தொட்டுப்பாரு வீரர்களை கீழே இருந்தது இறக்கி விடுங்க. அருவா மாத்தி 10,000 மாறு வெற்றி பெற்றது. ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மங்கத்தின்படி கணேஷ் கருப்பை சார்பா டிரெஸ்ஸிங் டேபிள். ஒரு ஆள் படி மங்கள கோவில். நீ ஏன் நிக்கிற தம்பி? சின்ன தம்பி மாடு, நீ கிளம்பு தம்பி. நீ ஏன் நிக்கிற? கிளம்புப்பா. ஒரு ஆள் படி. சூப்பரியா, அருமையான மாடு, அருமையான. புதுக்கோட்டையில் தேவாலய பொங்கல் விழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, அங்க இப்போ ஜல்லிக்கட்டு விழா உற்சாகமா நடந்துட்டு இருக்கு. எத்தனாவது சுற்று போட்டி நடந்துட்டு இருக்கு முத்துப்பழம்பதி? ஆனந்தி, தமிழர்களின் உணர்வோடும் உயிரோடும் கலந்த ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஜாதி, மத, சமூக பாகுபாடுகளை கடந்து அனைத்து தரப்பு மக்களாலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் முக்காணிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னைய தேவாலய பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டியை புதுக்கோட்டை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் தொடங்கி வச்சாங்க. முதல் சுற்று முடிவடைந்திருக்கு. இப்ப 2வது சுற்று நடைபெற்று வரும் நிலையில இதுவரையில் 150 காளைகள் அவிழ்க்கப்பட்டிருக்கு. காளைகள் பாய்ந்ததுல 8 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பாதுகாப்பு பணிகள்ல 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை காளையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கும் காட்சிகளும் அடக்க முயலும் காட்சிகளும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில பொங்கல் திருவிழாவில், அதாவது ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி அடுத்தடுத்து இன்னும் 6 மாத காலங்களுக்கு நடைபெறும். ஜூன் மாதம் வரையிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமும் விழா குழுவினரும் ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு திருவிழா போல தான் கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு கோயில் திருவிழாவை முன்னிட்டும் இந்த மாவட்டத்தில் உள்ள மேற்கு பகுதி கிராமங்கள், அதே போல கிழக்கு பகுதி கிராமங்கள், திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் இன்று நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில ஒரு 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று இருக்கு. இப்போ புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் சிவகங்கை, மதுரை, திருச்சி, தேனி, தஞ்சாவூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகளை அழைத்து வந்திருக்காங்க. அதே போல வீரர்களுமே திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்துள்ள வீரர்கள் பங்கேற்று இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்தவரையில ஒரு மூன்று மாவட்ட பார்வையாளர்களும் உற்சாகமா ரசிச்சு வர்றாங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.
அலப்பல் பண்ணு உன் மாடு பெரிய மாட்டா கொண்டு ஓட்டியா மாட்டா தம்பி ஒரு ஆள் படி மாடு ரிவேஸ்ல வந்தா பிடிக்காதீங்க ஒரு ஆள் படி ரிவேஸ்ல வந்தா பிடிக்காதீங்க ஒரு ஆள் பிடிச்சு பார் தொட்டு பார் தம்பி மாடு ரிவேஸ்ல வந்தா பிடிக்காத பேரிக்கட்ல இருந்து குதிச்சு கட்ட ஒரு ஆள் டை 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 சூப்பர் 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 அட்சரா சூப்பர் சூப்பர் டை 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 ஆகா 9ஆம் நம்பர் தானே என்னை தொட்டேன்னு விரட்டி பாக்குதியா சூப்பர் மாடு கமிட்டி மேல இருக்கீங்க சூப்பர் மாடு வெட்டி போயிட்டு ஒரு டைனிங் டேபிள் இப்ப அன்னை பாய் சொல்லுங்க டைனிங் டேபிள் 9ஆம் நம்பர் கூட்டி கொண்டு எல்லா கோடியில விட்டுட்டு வந்தியே தம்பி விளையாடுற மாட்டேன் சூப்பர் மாடு வர்ற மாடு கருப்படிப்பட்டி மேலப்பட்டி